ஏசாயா அதிகாரம் 11. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமை ஆனவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும், எகிப்திலும், பத்ரோசிலும், எத்தியோப்பியாவிலும், பெர்சியாவிலும், சினேயாரிலும், ஆமாத்திலும், சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி, ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி, இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து, யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எப்ராயிமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து, தம்முடைய காற்றின் வலுமையினால் நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து, ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். நாம் இன்று ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே ஆரம்பித்த தீர்க்க தரிசனத்தின் தொடர்ச்சியையே இந்த அதிகாரத்திலேயும் பார்க்கிறோம். இவை ஆகாஸ் ஆட்சி காலத்திலே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான். நாம் இதற்கு முந்தின அதிகாரங்களிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் மகா உபத்திரவ காலத்தை குறித்தும் பார்த்தோம். இந்த 11ஆம் அதிகாரத்திலே மிகவும் சிறந்த மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். இதிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை பற்றியும், அவருடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் குறித்தும் பார்க்கிறோம். ஏசாயா 12ஆம் அதிகாரத்திலே இந்த தீர்க்க தரிசன பகுதி ஒரு முடிவுக்கு வருகிறது. அங்கே ராஜ்யத்திலே தேவனை தொழுது கொள்வதை பற்றி சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கலாம். சரி, இப்பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்கே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று சொல்லப்படுவதிலே ஒரு சிறந்த காரியம் அடங்கியிருக்கிறது. இதில் தாவீதின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. தாவீதின் தந்தையின் பெயர் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா?
இது தாவீதின் வம்சத்திலே இயேசு பிறந்தார் என்பதை குறித்தாலும் ஏசாயா ஏன் ஈசாயிலிருந்து கூற ஆரம்பிக்கிறார்? இதில் ஒரு காரியம் இருக்கிறது. தாவீதிலிருந்து ராஜவம்சம் ஆரம்பமாகிறது. ஆனால் ஈசாயோ ஒரு சாதாரண விவசாயிதான். தாவீது தகப்பனுடைய ஆடுகளைத்தான் மேய்த்துக் கொண்டிருந்தான். இயேசு பிறந்த பொழுதும் கூட தாவீதின் அந்த ராஜவம்சம் என்பது மறைகின்ற ஒரு நிலை, மீண்டும் விவசாயத்திற்கு திரும்பின நிலை. தாவீதின் வம்சம் ஏழ்மையடைந்தது. இயேசு இளவரசனாக வளர்க்கப்படாமல் ஒரு தச்சனின் மகனாகவே வளர்க்கப்பட்டார். ஆகவே விவசாயியான ஈசாயிலிருந்து ஏசாயா துவங்குகிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று சொல்கிறார். அந்த முதலாம் வசனத்தின் பின்பகுதியிலேயே கிளை என்ற சொல்லையும் நாம் கவனிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இரண்டாவது முறையாக கிளை என்ற வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். ஏசாயா 4 அதிகாரம் 2 வசனத்திலே முதலாவது கிளை என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம். கிளை என்ற எபிரேய சொல் ஆங்கிலத்திலே 18 வார்த்தைகளினாலே மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. ஏசாயா 53 அதிகாரத்திலே வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். எபிரேய வேத வல்லுநர் ஒருவர் இவ்வாறு கூறுகிறார்: தீர்க்க தரிசன நிறைவேறுதலில் ஒரு சிறிய எழுத்தின் உறுப்பு கூட அப்படியே நிறைவேறுகிறதை வரலாற்றிலே பார்க்கிறோம். கிளை என்பது மிகவும் சிறிதாக தோன்றுகிறதாகும். அதேபோல அவர் மிகவும் ஏழ்மையான நசரேயன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் ஆரம்பமே மிகவும் எளிமையானதுதான். பெத்லெகேமிலே பிறந்தார். இது தாவீதின் பட்டணம். அது மட்டுமல்ல, ஈசாயின் பட்டணமும் கூட. இப்பொழுது ஏசாயா 11 அதிகாரம் 2 வசனத்திற்கு வருவோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த ஆவியின் 7 தன்மைகளை இங்கே பார்க்கிறோம். ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆவியானவர் என்று 7 தன்மைகளை கொண்ட ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். 7 என்ற எண் முழுமையை குறிக்கிறது. ஆக அவர் ஆவியின் நிறைவை பெற்றிருந்தார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று யோவான் 3 அதிகாரம் 34 வசனத்திலே நாம் பார்க்கலாம். எபேசியர் 5 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று ஆலோசனை கூறுகிறார். சிலர் ஆவியின் நிறைவில் சில துளிகளை மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள். சிலர் கால் பகுதி நிறைவையும் சிலர் பாதி நிறைவையும் பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு சிலரே முழுமையான ஆவியின் நிரப்புதலை பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிறுமி ஆண்டவரிடத்திலே இவ்வாறு ஜெபித்தாளாம்: கர்த்தாவே, என்னை ஆவியால் நிரப்பும். என்னால் முழுவதையும் தாங்க முடியாது, ஆனால் எல்லா பக்கங்களிலும் நிரம்பி வழிந்தோடுவதை என்னால் தாங்க முடியும் என்று ஜெபித்தாளாம். ஆம், சிலரே இவ்விதம் எப்பக்கத்திலேயும் நிரம்பி வழிகின்ற ஆவியின் அபிஷேகமுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அனுபவமும் இதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்ற வார்த்தைகளை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து மானிட உருவிலே வந்தபோது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலேயே எல்லாவற்றையும் செய்தார். அவர் திரும்ப வரும்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலேயே ஆளுகையும் செய்ய போகிறார். இரண்டாவதாக ஞானத்தின் ஆவியை குறித்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30 வசனத்திலே நாம் பார்த்தால், அவரே தேவனால் நமக்கு ஞானமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே இந்த வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்தி செல்ல முடியும். நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்துக்குரிய ஒன்றும் நம்மிலே இருக்கக்கூடாது. யோவான் 14 அதிகாரம் 30 வசனத்திலே இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வாறு நாம் தைரியமாக சொல்ல முடியுமா? என்னிடத்திலே உலகத்தின் காரியம் எதுவும் இல்லை என்று சொல்ல முடியுமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். சாத்தானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே உலகத்திற்கு அடுத்த எதையுமே காண இயலவில்லை.
ஆனால் உலகத்தின் அதிபதியாகிய அவன் உலகத்தின் காரியங்களிலே சிலவற்றை உங்களிலே கண்டுபிடித்து விடுகிறான் இல்லையா? நமக்கு ஞானத்தின் ஆவி தேவையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் ஞானத்தின் ஆவியானவர் தங்கியிருந்தார். எனவே அவர் தன்னிலே உலகத்தின் காரியங்கள் எதுவும் காணப்படவில்லை என்பதை குறித்த தெளிவான ஞானமுடையவராய் இருந்தார். அடுத்ததாக உணர்வை அருளும் ஆவி. இது ஆவிக்குரிய காரியங்களை பகுத்து உணரும் தன்மையாகும். சில தேவனுடைய பிள்ளைகள் இந்த விதமான எந்த ஒரு ஆவிக்குரிய பகுத்துணர்வும் இல்லாது காணப்படுவது வருந்தத்தக்க காரியமாகும். இன்றும் சில விசுவாசிகள் மற்றவர்களை அப்படியே மனித பிரகாரமாக பின்பற்றுகிறதை பார்க்கலாம். அவர்களுடைய நடை, உடை, பாவனை போன்றவற்றை இவர்களும் பின்பற்றுவார்கள். அவர்கள் வேதத்தின்படிதான் கூறுகிறார்களா என்று கூட ஆராய்ந்து பார்க்கிறதில்லை. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள ஆவி வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனை பின்பற்றி செல்கிறார்கள், யாரெல்லாம் தேவன் இல்லாமல் வாழுகிறார்கள் என்பதை கண்டுகொள்ளும் பகுத்துணர்வும் அறிவும் நமக்கு இந்த நாட்களிலே மிகவும் தேவைப்படுகிறதாயிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது ஆலோசனை அருளும் ஆவி. நம் எல்லாருக்கும் ஆலோசனை தேவை. இயேசு கிறிஸ்து யாரிடமும் ஆலோசனை கேட்டதில்லை என்பதை வேதத்திலே கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அவரே ஆலோசனை கொடுத்தார். ஆலோசனை அருளும் ஆவியானவர் அவர் மீது தங்கியிருந்ததே காரணம். இன்றைக்கும் விசுவாசியாகிய உங்களிடத்திலே நல்ல ஆலோசனையை பெற்றுக்கொள்ள ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ கடந்து வரும் பொழுது ஜெபத்தோடு வேத வசனத்தின் அடிப்படையிலே நல்ல ஆலோசனை கொடுக்க உங்களிலே இந்த ஆலோசனை அருளும் ஆவியானவர் தேவை. தொடர்ந்து பார்ப்போம் என்றால் பலனை அருளும் ஆவி என்று வாசிக்கிறோம். இது வல்லமையை குறிக்கிறது. நமக்கு வல்லமை மிகவும் அவசியமான ஒன்று பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:10 சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று சொல்கிறார். நமக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவை. நம்முடைய பலத்தால் நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழவே முடியாது. இறுதியாக அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி என்று பார்க்கிறோம். இந்த இரண்டு காரியங்களையும் நாம் கர்த்தருடைய வசனங்களை வாசிப்பதனாலேதான் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து ஏசாயா 11:3-4 பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இங்கே துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று சொல்லப்படுவது சாத்தானை குறிக்கிறது. மகா உபத்திரவத்தின் நாட்களில் சாத்தானுடைய செயல்கள் மிகுதியாக காணப்படும். அப்பொழுது உலகத்திற்கு ரட்சிப்பு எங்கிருந்தும் வராது. இஸ்ரவேல் தேசம் உதவிக்காக கதரும். ஆனால் வடக்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ கிழக்கிலிருந்தோ உதவி வராது. மேலிருந்தே உதவி வரும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. ஒரு ஆட்சியாளர் உலகத்திற்கு தேவை. உலக மக்கள் அவரை வாக்களித்து தெரிந்தெடுக்கவில்லை, தெரிந்தெடுக்கப் போவதும் இல்லை. தேவன் தம்முடைய வாக்களித்து அனுப்புகிறார். இந்த உலகம் கர்த்தருடையது. ஆகவே இயேசுவை அவர் உலகத்தில் ஆட்சியாளராக ஏற்படுத்தி ஆளுகை செய்ய வைப்பார். அவர் நியாய தீர்ப்பு செய்வார். அவர் தான் கண் கண்ட சாட்சியின் அடிப்படையிலே அதை செய்யப் போவதில்லை. இன்று உலகத்திலே காணப்படுவது போல நீண்டதொரு வழக்கு விசாரணையும் நடக்கப் போவதில்லை. அவருடைய நியாய தீர்ப்பு நீதியானதாக பயங்கரமானதாக இருக்கும். அப்பொழுது 2 விதமான வழக்கு விசாரணை இருக்கும். ஒன்று விசுவாசிகளுக்கும் மற்றொன்று அவிசுவாசிகளுக்குமாக நடக்கும். மகா உபத்திரவத்தின் நாட்களின் துவக்கத்திலே கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன் விசுவாசிகள் தோன்றுவார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு நடக்கும். இதற்கு பின்பு 1007 ஆண்டுகளுக்கு பின் மகா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடைபெறும். இது அவிசுவாசிகளுக்கு, தேவனை பின்பற்றாதவர்களுக்கு நடக்கின்ற நியாய தீர்ப்பு. ஒரு நாளிலே நீங்களும் நானும் இயேசுவின் முன் நிற்போம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அனைத்து காரியங்களும்
அப்பொழுது வெளியரங்கமாக்கப்படும். எனவே அசுத்தமான காரியங்களை நம்மை விட்டு விலக்கி சுத்தமான வெளிச்சமான பாதையிலே செல்வோமாக. ஏனென்றால் நம் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களும் வெளியரங்கமாக்கப்படும். இது நமக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறதாயிருக்கும். அல்லது தேவ வாழ்க்கையிலே காணப்படுவோமானால் மகிமையை உண்டாக்குகிறதாக இருக்கும். இது ஒரு பயங்கரமான நாள்தான். ஏசாயா 11:5 வாருங்கள். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். தேவனுடைய ஆட்சியிலே நீதியும் சத்தியமும் இருக்கும். இயேசு பூமியிலே ஆட்சி செய்வதன் மூலம் நீதியான நியாயமான ஆட்சியை உலகில் கொண்டு வருவார். ஆதாமினால் இழக்கப்பட்ட அதிகாரத்தை மீண்டும் புதுப்பிப்பார். இதுவே அவர் பூமியில் ஆட்சி செய்யப் போவதின் முக்கிய நோக்கமாகும். தொடர்ந்து ஏசாயா 11:6-7 பார்ப்போம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். இயேசுவின் ஆளுகையின் போது இவ்வாறு ஆச்சரியமான செயல்கள் நடைபெறும் என்று பார்க்கிறோம். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் என்று வாசிக்கிறோம். இன்றைய நாட்களிலே இது நடக்க வேண்டுமானால் பாலசிங்கத்தின் வயிற்றிற்குள் கன்றுக்குட்டி இருந்தால் அது ஒருமித்திருக்கும். அதேபோல சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும் என்று பார்க்கிறோம். இது நமக்கு ஒருவேளை கேலியாக இருக்கலாம். சிங்கம் வைக்கோல் தின்னாது என்பதை எல்லாரும் அறிவார்கள். ஒரு சிறந்த வேத வல்லுநரிடத்திலே இதை பற்றி கேட்டபொழுது, உங்களால் சிங்கத்தை உருவாக்கி தர இயலுமானால் என்னால் அதை வைக்கோல் தின்ன வைக்க முடியும் என்று கூறினாராம். ஆம், சிங்கத்தை படைத்த கர்த்தரால் காலம் வரும்பொழுது அதை வைக்கோலும் தின்ன வைக்க முடியும். ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அவருடைய ராஜ்யம் உலகம் எங்கிலேயும் பரவி இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தீங்கு செய்வாரில்லை. தீமையை உருவாக்குகிற சாத்தான் அங்கே இல்லாதிருப்பதால் தீமைக்கு கேட்டுக்கு அங்கே இடமே இல்லை. ஏசாயா 11:10 வாசிக்கிறேன். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். இந்த வசனத்திலே அக்காலத்திலே என்று சொல்லப்படுகிற வார்த்தை மகா உபத்திரவத்தின் நாட்களின் ஆரம்பத்தில் துவங்கி ராஜ்யத்தின் ஆளுகை வரை காணப்படும் நாட்களை குறிக்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சியிலே புறஜாதியாரும் பங்கு கொள்வார்கள். தொடர்ந்து 11 பாருங்கள். அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்ஷியாவிலும் சினையாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி, தேவன் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை 2ஆம் விசை மீட்டுக் கொள்வதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் விசை மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து மீட்டு வந்து யோசுவாவின் மூலமாக கானானுக்குள் பிரவேசிக்க செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் இங்கே 2வது முறையும் அவர்களை மீட்டுக் கொள்கிறார். வசனம் 12, ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார். இங்கே கூறப்படும் கொடி எதை குறிக்கிறது? இது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு கொடி அந்நாட்களிலே ஏற்றப்படுவதில்லை. பூமியிலே உள்ள சாந்த குணமுள்ளவர்கள் அந்த கொடியின் கீழ் வலம் வருவார்கள். அப்பொழுதே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுவே தேவனுடைய திட்டம், அவருடைய ஆலோசனை. இதை தேவனே நிறைவேற்றப் போகிறார். 16 இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசீரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும். அசீரியாவிலிருந்து எகிப்திற்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்று பார்க்கிறோம். இது பாலஸ்தீன தேசத்தின் வழியாக இருக்கும் என்றும் அறிகிறோம்.
இந்த நாடுகள் எல்லாம் எருசலேமிற்கு தேவனை தொழுது கொள்ள வருவார்கள் என்று வேதத்திலே தெளிவாய் பார்க்கிறோம். சகரியா 14 அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். சகரியா 14:16 முதல். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். இன்றைய வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் தியானித்த வசனங்களை ஒருமுறை கூட நாம் நமது மனதிலே கொண்டு வருவோமா? இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வந்தபொழுதும் செல்வம் படைத்த ஒரு குடும்பத்திலே பிறக்கவில்லை. பெயர் புகழ் பெற்ற ஒரு இல்லத்திலே அவர் தோன்றவில்லை. ஒரு சாதாரண குடும்பத்தையே தெரிந்து கொண்டார். ஆம், இன்றும் அவர் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு சாதாரணமான உங்களைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். வாஞ்சியுள்ள எவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. நீங்கள் இருக்கும் இடங்களிலே அவரது அன்பை, அவரது தாழ்மையை, அவரது பரிசுத்தத்தை பிரதிபலிக்க அவர் உங்களையே பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அதற்கு ஆயத்தமா? அப்படியென்றால் பரிசுத்த ஆவியானவர் அந்தண்டு உங்களுக்கு கூறும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் உடனுக்குடன் கீழ்ப்படியுங்கள். இயேசு கிறிஸ்துவிலே காணப்பட்ட ஆவியானவரின் 7 குணநலன்களையும் கர்த்தரிடத்திலே நீங்களும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த 7 குணநலன்கள் ஞாபகத்திலே இருக்கிறதா? ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, பலன் அருளும் ஆவி, அறிவை அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர். இந்த வல்லமையினாலே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்த ஆவியானவரே, இன்றும் எங்கள் மேல் தங்கியிருந்து இந்த உலகத்திலே நாங்கள் உமது வல்லமையை பெற்றவர்களாக வாழ கிருபை செய்யும். நாங்கள் ஏழைகள் ஆனாலும், உலகிலே மற்றவர்களின் கவனத்தை கவரக்கூடியவர்களாக இல்லை என்றாலும், எங்கள் மேல் நீர் வைத்துள்ள அக்கறைக்காக, அன்புக்காக, கரிசனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்களும் உமது குமாரனாய இயேசு கிறிஸ்துவைப் போல மனத்தாழ்மை உள்ளவர்களாக வாழ கிருபை செய்யும். நாங்கள் வாழும் இடங்களிலே உமது குணநலன்களை எங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்கிறவர்களாக வாழ நீரே எங்களை பலப்படுத்தும். உமது ராஜ்யம் வருவதாக என ஜெபிக்கும் நாங்கள், சமாதான காலத்தை வாஞ்சிக்கும் நாங்கள், மற்றவர்களையும் உமது அன்பிற்குள்ளே அழைத்து வர நீரே எங்களை பயன்படுத்த எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.